சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே. சற்று முன் இரவோடு இரவாக சந்தித்து பேசிய இபிஎஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, லோக்சபா தேர்தல் தொகுதி பங்கீட்டு தொடர்பான பன்னீர்செல்வம் பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். சென்னை கிண்டியில் உள்ள தனியார் ஹோட்டலில் பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னால் செய்தியாளர்களை சந்தித்த இபிஎஸ் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலையில் நடந்த அதிமுக பொதுச் செயலாளர் குழுவில் பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரை கட்சியிலிருந்து நீக்கியும் எடப்பாடி பழனிசாமியை இக்கால பொதுச் செயலாளராக தேர்வு செய்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதை எதிர்த்து ஓபிஎஸ் சட்ட போராட்டத்தில் நடத்திய அவருக்கு சாதகமான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதிமுக என்னும் கட்சி பெயரை லேட்டர் பெயரையும் இரட்டை இலை சின்னத்தையும் ஓபிஎஸ் பயன்படுத்தவும் தடை பெற்றார் எடப்பாடி பழனிசாமி. இதன் காரணம் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு என்ற பெயரில் தனது ஆதாரங்களுடன் ஆலோசித்து இருக்கிறார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஓபிஎஸ் பாஜக கூட்டணியை குறித்து தான் இருந்தாலும் கூட இந்த நிலையில் மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அதற்கு நிர்வாகிகளுடன் தொண்டர்களுடன் தயார்படுத்துவது, தேர்தல் போட்டியிடுவதற்கு வேட்பாளர்கள் தேர்வு செய்து தொண்டர்கள் தனது ஆதரவாளர்களையும் ஆண்மையில் ஆலோசித்த ஓபிஎஸ் பாஜகவுடன் நான் கூட்டணி என உறுதியாக தெரிவித்தது. இதனையடுத்து பாஜகவுடன் விலகிய ஓபிஎஸ் நிறைய வித மாற்றங்களை எதிர்பார்த்து கொடுக்கிறது. பாஜகவை முழுவதுமாக அதிகாரத்தையும் கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக சிறப்பான ஆட்சியை தந்துள்ளது என்று மீண்டும் மோடியை பிரதமராக்க வேண்டும் என்று கூறி வருகிறார் பன்னீர்செல்வம். மேலும் நாடாளுமன்ற தேர்தல் தங்கள் அணி சார்பில் போட்டியிட விரும்பாதவர்களிடம் விருப்பம் மனுக்களையும் பெற்றார் ஓபிஎஸ். அதாவது பாஜகவில் இருந்து மொத்தமாக விலகிய ஓபிஎஸ் மேலும் பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த 7 பேர் கொண்ட குழுவை அமைத்த அண்ணாமலையில் ஓபிஎஸ் உத்தரவிட்டார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த குழுவில் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஜேசிபி பிரபாகரன், தார்மார், கோபாகிருஷ்ணன், புகழேந்தி, மருது அழகராஜ் ஆகியோர் இடம்பெற்றனர். நாடாளுமன்ற தேர்தல் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் போட்டியிட விரும்ப மனு அளித்திருக்கிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இன்று நேர்காணல் நடத்த இருந்த ஒரு சூழ்நிலையில் பன்னீர்செல்வம் அதன் பின்னால் செய்தியாளர்களை சந்தித்து ஓபிஎஸ் நாடாளுமன்ற தேர்தல் போட்டியிட விருப்ப மனு அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கூட நிறைய விதமான திருப்பங்களையும் மாற்றங்களையும் மாற்றிக்கொண்டுத்தான் இருக்கிறது. இரவோடு இரவாக சந்தித்து பேசிய இபிஎஸ்க்கு எந்த விதமான மாற்றங்கள் திருப்பங்கள் திருப்பி கொண்டு தான் இருக்கிறது. ஏனென்று பார்த்தால் இபிஎஸ் ஓபிஎஸ் உடைய ஆதரவாளருடன் இரவோடு இரவாக சந்தித்து பேசியிருக்கிறார் என்று நம்மளுக்கு செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது. பொறுத்திரு பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது, அரங்கேற்க போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து வரக்கூடிய காலம் இன்னும் சுவாரஸ்யமாக கண்டுகளிக்க நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.